தேவேந்திர குல உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தியாகி இமானுவேல் சேகரனார் அவருடைய நினைவிடத்திலே அவர் கோயிலில் தேவேந்திர குல வேளாளர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் இணைந்து ஒரு பெரிய கூட்டமைப்பாக உருவாக்குவதற்கு மிகவும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தம்பி தமிம் அன்சாரி அகில இந்திய மருதநாய மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மற்றும் அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கிற மன்சூர் அலியான் அப்துல் ரஹ்மான் அவர்களையும் இந்த நேரத்தில் பெருமையுடன் அவர்களின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டமைப்பிற்கு வருகிறந்திருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துடைய மருதநாட்டு மக்கள் கட்சியுடைய பொறுப்பாளரும் தேவேந்திர குல கூட்டமைப்புடைய மாவட்ட செயலாளர் தெற்கு மாவட்ட செயலாளர் ரவிக்குமாரும் அதனுடைய பொறுப்பாளர் வீரமுத்தும் நம்முடைய தூத்துக்குடியில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஹெல்பிங் கார்ட்ஸுடைய நிறுவனர் ஆதி ஆனந்தும் பரமக்குடியில் இருக்கக்கூடிய எனது மகள் ஜான்சி மலத்தியாரும் ஆகாஷ் மற்றும் குணா அவர்களை நான் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பழனி பாபா அவர்கள் கூட்டமைப்பு தான் ஒரு அரசியலுடைய விடுதலையை கொடுக்கும் என்று பேசியுள்ளார்கள். அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களும் இஸ்லாமியரோட இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டார்கள். பழனி பாபா அவர்களும் அண்ணன் பசுபதி பாண்டியனும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். இதையும் தாண்டி இமானுவேல் சேரன் அவர்கள் இஸ்லாமியரோட மிக நெருக்கமாக இருந்தார் என்பது நிறைய மகன் திருமணத்திற்கு தேவையான பணம் ஏற்பாடு செய்யவில்லை என்று ஒரு இஸ்லாமியர் வரும்போது தன் வயலில் விளைந்திருந்த விளைநிலங்களை அடகு வைத்து அந்த இஸ்லாமியுடைய மகனுடைய திருமணத்தை முடித்து வைத்தார் என்பது இந்த நேரத்தில் நினைவுகூறுகிறேன். இஸ்லாமியர் என்பது இந்த மண்ணினுடைய தமிழ் குடிகளாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் அந்த காலத்தில் ஒடுக்கப்படும் போது அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு மதத்தை தழுவினார்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பாபா சாஹிப் அம்பேத்கர் கூட தன்னுடைய இந்து மதம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் பௌத்த மதத்துக்கு தான் தழுவினார். அப்போ எங்கே ஒடுக்கப்படும் போது மக்கள் மதம் மாறி இருக்கிறார்கள், தனக்கு பாதுகாப்பை தேடி போயிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சூழ்நிலை கூட இமானுவேல் சேகரன் அவர்கள் காலகட்டத்தில் இஸ்லாமியருக்கு மிக நெருங்கிய உறவாகும் அவருடைய எல்லா காரியங்களும் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து பசுபதி பாண்டியன் பழனி பாபா தொடர்ந்து அவர்கள் இந்த சமூக விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த பேரியக்கமானது மிக ஒரு பெரிய அளவில் வளர வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த சிறையில் அதிகமாக வாழக்கூடியவர்கள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமியர்கள் தான். அவர்கள் விடுதலைக்காக நாம் போராட வேண்டும். சிறையில் இருப்பவர்கள் எல்லாம் குற்றம் செய்தவர்கள் என்று நினைக்கக்கூடாது. வெளியில் நடமாடுவர்களாம் நல்லவர் என்று நினைக்கக்கூடாது. சிலர் தங்களை நல்லவர்கள் போல் இந்த உலகத்தில் பாவனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்களெல்லாம் குற்றவாளிகள் போல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஆகையால் இந்த ஜனநாயக நாட்டில் சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகள் வெளியே வர வேண்டும். அவர்களுக்காக நாம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நேரத்தில் சுடு வெயிலில் கூட எங்கள் கால் கூட அந்த வெயிலை தாங்கிக் கொள்ளுறதுக்கு தியாகினுடைய அந்த அதிர்வு எங்களுக்கு கொடுத்துருக்குது. அது மட்டுமல்ல, அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய தலைவரும் நிறுவனருமான தம்பி தமிம் அன்சாரி அந்த இடத்தில் தன்னுடைய கொடியையும் தன்னுடைய அந்த இயக்கத்தையும் ஆரம்பிக்கிறது மிக மிக இமானுவேல் சேரனுக்கு ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். ஏனென்று கேட்டால் அவருக்கு அந்த மாதிரி ஒரு பேரமைப்பு ஆரம்பிக்க வேண்டும், அது தியாகியாருடைய அந்த கோயில் ஆரம்பிக்க வேண்டும் என்று யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை. அவருடைய சிந்தனையும் இஸ்லாமுடைய சிந்தனையும் இமானுவேல் சிந்தனையும் ஒரே போல இருந்ததுனால தான் அவர்கள் இந்த இடத்துல நிற்க முடியும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த இயக்கம் பெரிய சமூக இயக்கமாகவும் பெரிய அரசியல் கட்சியாகவும் மாற வேண்டும் என்று இமானுவேல் சேகரன் பேரன் என்கிற முறையில் வாழ்த்துக்களில் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கும் இஸ்லாமிய உறவுகளுக்கும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த
என் தொப்புள்குடி உறவுகளுக்கும் அகில இந்திய மருதநாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கும் தமிம் அன்சாருடைய முதல் கண் வணக்கங்கள். இங்கு தமிழ்நாடு இஸ்லாமிய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் கூட்டமைப்பு என்ற மாபெரும் கூட்டமைப்பை ஐயா தியாகி இமானுவேல் சேகரனாருடைய நினைவு இடத்தில் துவங்குகிறோம். இந்த கூட்டமைப்பு எதற்கு என்றால், இஸ்லாமியர்களுக்கு உண்டான அதிகாரமும் தேவேந்திரகுல வேளாளருடைய அரசியல் அதிகாரமும் பெறுவதற்காக மட்டுமே. சமூக ஒற்றுமையோடு சமூகங்களை ஒன்றிணைத்து அரசியலாக்க வேண்டும் என்ற கட்டாயம் இப்பொழுது நம் இடையே நிலவக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆக பழனி பாபா இதை 30 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கூறினார், சமூகங்களின் கூட்டமைப்பே அரசியல் அதிகாரம் அப்படின்ட்டு. ஆக அவருடைய கனவை முன்னெடுத்து பழனி பாபாவை உள்வாங்கிய மாணவர்களாக தியாகி இமானுவேல் சேகரனாருடைய தியாகத்தை போற்றும் விதமாக அவருடைய நினைவு தினத்தில், அவருடைய நினைவிடத்தில் இந்த தமிழ்நாடு இஸ்லாமிய தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் கூட்டமைப்பு துவங்க இருக்கிறது, துவங்கியுள்ளோம். ஆக அனைத்து உறவுகளும், அனைத்து இஸ்லாமிய சமூகங்களும், தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த என் தொப்புள்குடி உறவுகளும் ஒன்றிணைந்து நம் இரு சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம் என உறுதியேற்போம்.